ஹாய், வெல்கம் டு த வேர்ல்ட் ஆஃப் வெப் டிசைனிங். இது வரைக்கும் நம்ம சேனலில் டிஸ்கஸ் பண்ண எல்லா வீடியோஸோடைய லிங்க்ஸும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்க்காதவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். இன்றைக்கி நம்மளுடைய டாபிக் ஸ்டைல் ஷீட், தட் இஸ் டு ப்ரொவைட் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட் ஃபார் டெவலப்பிங் வெப் பேஜஸ். நம்மளோட வெப் பேஜஸில் பேராகிராஃப்ஸ், ஹெட்டிங்ஸ், தட் இஸ் H1 H2ன்னு சொல்லிட்டு H6 வரைக்கும்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அதுக்கெலாம் டிஃபால்ட் ஃபார்மேட் இருக்குது முன்னாடியே. இப்போ பேராகிராஃப்னு நம்ம யூஸ் பண்ணோம்னா அது நியூ லைனில் ஸ்டார்ட் ஆகணும், கொஞ்சம் இண்டென்ட் விட்டு ஸ்டார்ட் ஆகணும், இப்படிங்கிறதெல்லாம் முன்னாடியே அவங்க ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க டிஃபால்ட்டாக. இதில் நம்ம க்ரியேட் பண்ணுற பேராகிராஃப் எனக்கு ப்ளூ கலரில் வேணும், சைஸ் 5ல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்மளே கூட டெம்ப்ளேட் செட் பண்ணிக்கலாம். ஸோ அதை பற்றி பார்க்குறது தான் ஸ்டைல் ஷீட். இதை வந்து நம்ம CSSன்னு சொல்லுவோம், தட் இஸ் கேஸ்கடிங் ஸ்டைல் ஷீட். அதில் கேஸ்கடிங் அப்படிங்கிறது எந்த செக்ஷனுக்கு நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம், அந்த செக்ஷனுடைய ப்ரொசீஜர் என்ன. சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம 4 கலர் தட் இஸ் ஃபாண்ட் கலர் மாற்றணும்னா பாடி டேக்ல யூஸ் பண்ணும் போது டெக்ஸ்ட்டுங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணுவோம். வேறஸ் ஃபாண்ட் டேக்ல யூஸ் பண்ணும் போது கலருங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணுவோம். தட் இஸ் பாடி டெக்ஸ்ட் இஸ் ஈக்குவல் டு ப்ளூ, ஃபாண்ட் கலர் இஸ் ஈக்குவல் டு ப்ளூ, இது மாதிரி சொல்வோம். அப்போ ஒவ்வொரு டேகுக்கும் அதோடைய ப்ரொசீஜர் மாறுது. அப்போ எந்த மாதிரி ஸ்டைல் ப்ரொசீஜர் நம்ம இங்கே யூஸ் பண்ண போகிறோம்னு சொல்லணும். நெக்ஸ்ட் ஸ்டைலில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னா ஹவு இட் ஷுட் லுக். சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ பார்டர் அப்படின்னு சொன்னால் பார்டருக்கு நீங்கள் கலர் ப்ரொவைட் பண்ணலாம், திக்னஸ் சொல்லலாம், அதோடைய வித், ஹைட், அந்த மாதிரி அந்த தீம் சொல்லலாம் நம்ம. ஸோ எந்த மாதிரி ஸ்டைல் நீங்கள் ப்ரொவைட் பண்ண போகிறீங்க, அது எப்படி உங்களுக்கு வியூ ஆக போகுதுன்னு சொல்கிறது ஸ்டைல். ஸோ ஆல்ரெடி இருக்கிற ஸ்டைலை நீங்கள் சேஞ்ச் பண்ணி என்னுடைய வெப்பேஜில் என்னுடைய பேராகிராஃப் ப்ளூ கலரில் ஃபாண்ட் சைஸ் 5ல் வேணும் அப்படின்னு நம்மளா ப்ரொவைட் பண்ணுறதுனால இதை வந்து டெம்ப்ளேட்னு சொல்லுவோம், தட் இஸ் ஷீட். ஓகேவா? இதுதான் நம்ம செட் ஆஃப் ரூல்ஸ்ன்னு சொல்ல போகிறோம். ஹவு அவர் வெப் பேஜ் ஹேஸ் டு லுக் லைக். இந்த கான்செப்டை சொல்கிறது தான் CSS. ஸோ வி ஆர் கோயிங் டு கிரியேட் எ டெம்ப்ளேட் ஃபார் அவர் ஓன். ஓகே, அந்த கான்செப்டுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற காம்பனன்ட்ஸ் 3. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் செலக்டர் ஆர் எலமெண்ட், தட் இஸ் எந்த பார்ட்டுக்கு நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள், அது பாடி செக்ஷனா, இல்லைனா H1ஆ, இல்லை H2வா, இல்லை பேராகிராஃபா அப்படின்னு சொல்கிறது. நெக்ஸ்ட் ஒன் இஸ் ப்ராப்பர்ட்டி. அதில் இருக்கிற ப்ராப்பர்ட்டி வேல்யூ, தட் இஸ் அட்ரிபியூட் வேல்யூ. அதோடைய கலர் மாற்ற போகிறோமா, இல்லைனா அதோடைய வித்தா, சைஸா, எதோ நீங்கள் சேஞ்ச் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்கிறது. லாஸ்ட் ஒன் இஸ் வேல்யூ. என்ன கலர், சே ஃபார் எக்ஸாம்பிள் ப்ளூ கலர் செட் பண்ணுறேன், இல்லை சைஸ் இஸ் ஈக்குவல் டு 5ன்னு செட் பண்ணுறேன். இதுதான் வந்து நியூ வேல்யூ, நம்ம செட் பண்ண போகிற வேல்யூ. அப்போ நம்ம என்ன செய்யலாம்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஹெட்டர் 1ங்கிறது பிளாக் சைஸ், பிளாக் கலரில் சைஸ் ஃபாண்ட் ஒரு டிஃபால்ட் ஃபாண்ட்டில் இருக்கும். நம்ம அதோடைய டிஃபால்ட் ஃபாண்ட்டை சே 10ன்னு மாற்றிட்டு அதோடைய கலர் வந்து ப்ளூ கலரில் வேணும், இல்லை க்ரீன் கலரில் வேணும், அதுக்கு வந்து பார்டர் ப்ரொவைட் பண்ணியிருக்கணும். இது மாதிரி நீங்கள் முன்னாடியே ஒரு டெம்ப்ளேட் ப்ரொவைட் பண்ணி வைக்கலாம். ஓகேவா? இதை நம்ம 3 வேஸில் சொல்லலாம். ஒன்று இன்லைன், இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல். இன்லைன் அப்படிங்கிறது ஸ்பெசிஃபிக் டேகுக்கு மட்டும் ஃபார்மேட் கொடுக்கும். இன்டர்னல்ங்கிறது ஒரு ஃபுல் வெப் பேஜில் எங்கெங்கெல்லாம் அந்த டேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோமோ எல்லாத்துக்குமே அதை நீங்கள் ப்ரொவைட் பண்ணலாம். எக்ஸ்டர்னல் அப்படிங்கிறது ஒன்ஸ் ஃபார் ஆல் நீங்கள் டெம்ப்ளேட் கிரியேட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அதை நீங்கள் எத்தனை வெப் பேஜஸில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இதில் இன்னைக்கு பார்க்க போகிறது இன்லைன் கேஸ்கடிங். தட் இஸ் ஒரு டேகுக்கும் ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் வந்து அட்ரிபியூட் மாற்றிக்கலாம், டெம்ப்ளேட்டை மாற்றிக்கலாம். அதுக்கு நம்ம இங்கே பார்க்க போகிறது ஸ்டைலுங்கிற அட்ரிபியூட். இந்த கான்செப்ட் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம், இருந்தாலும் அதை இன்டெப்த்தாக இங்கே பார்க்க போகிறோம். ஸோ இதோடைய ஃபார்மேட் எலமெண்ட் டேக் and then style is equal to within double quotes property colon value. இதுதான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். P அப்படிங்கிறது எலமெண்ட் டேகு, தட் இஸ் பேராகிராஃபை டினோட் பண்ணுறது. அதுக்கு நம்ம டிஃபால்ட்டாக என்னென்ன அட்ரிபியூட்ஸ் பார்த்துருக்கோம் ஞாபகம் இருக்கா? பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு கிளாஸில் லெக்சர் 1ல் என்ன பார்த்தோங்கிறத கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இங்கே நம்ம இன்னும் ஸ்பெஷலைஸ்டாக பார்க்க போகிறோம். ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு பார்டர் கொடுக்குறோம், மார்ஜின் கொடுக்குறோம், பேடிங் பண்ணுறோம். பேடிங்கிறது நம்ம டேபிளில் தான் பார்த்தோம்.
இப்போ பேராகிராஃப்க்கும் நம்ம பேடிங் பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் தென் ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட் சைஸ், கலர், ஃபாண்ட்டோடைய கலர் மாற்றுறதெல்லாம் இருக்குது. ஆக்சுவலாக ஃபாண்ட் நேம்லாம் வந்து நம்ம பேராகிராஃப்ங்கிற அந்த டேக்ல பார்க்கல, ஃபாண்ட்டுங்கிற டேக்ல தான் பார்த்தோம். ஆனால் எல்லாத்தையுமே கலெக்டிவாக நம்ம இங்கே ஸ்டைலில் ப்ரொவைட் பண்ணுறோம். ஓகேவா? அப்போ பார்டர் கொடுக்கறதெல்லாம் டிஃபால்ட்டாக பேராகிராஃப்ங்கிற டேக்ல கிடையாது. ஆனால் ஸ்டைலில் நம்ம இங்கே பார்டர் ப்ரொவைட் பண்ணுறதையும் பார்க்க போகிறோம். ஓகேவா? அப்போ இங்கே என்ன ஆகுதுன்னா, பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் நான் எவ்வளோ பேராகிராஃப் லைன் எழுதினாலும் அதுக்கு பார்டர் கொடுக்குறேன் க்ரீன் கலரில். மார்ஜின் செட் பண்ணுறேன். மார்ஜின்ங்கிறது வந்து த ஸ்பேஸ் பிட்வீன் த பாடி அண்ட் யுவர் கண்டென்ட். அப்போ ஃபுல் பாடி வேல்யூ மேலே கீழே சைடில் எவ்வளோ வந்து ஸ்பேஸ் விடணும்னு சொல்கிறது. பேடிங் அப்படிங்கிறது என்னென்னா, அந்த பார்டர் லைனுக்கும் உள்ளே இருக்கிற கண்டென்ட்டுக்கும் நடுவில் வெளியில் ஸ்பேஸ் விடுறதுக்கு பேர் மார்ஜின், உள்ள ஸ்பேஸ் விடுறதுக்கு பேர் பேடிங். அப்போ பார்டருக்கும் நம்ம பேராகிராஃபாக எழுதியிருக்கிற அந்த கண்டென்ட்டுக்கும் எவ்வளோ மார்ஜின்ஸ் விடணும், எவ்வளோ ஸ்பேஸ் விடணும் அப்படின்னு சொல்கிறது பேடிங். இது இல்லாமல் ஃபாண்ட்டில் நம்ம பார்த்த ஃபாண்ட் ஃபேஸ்ன்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது இங்கே ஃபாண்ட் ஃபேமிலின்னு இருக்குது. அங்கே சைஸ்ன்னு பார்த்தது இங்கே ஃபாண்ட் சைஸ், அங்கே கலர்னு பார்த்தது இங்கே கலர். ஃபாண்ட் நேமை பொறுத்த வரைக்கும் ஒன்று நோட் பண்ணுங்கள், இங்கே டபுள் கோட்ஸ் போடலை. ஈவன் தோ ஃபாண்ட் நேம் வந்து 3 வேர்ட்ஸ் காம்பினேஷனாக இருந்தாலும் அங்கே வந்து நான் டபுள் கோட்ஸ் மஸ்ட்டுன்னு சொல்லியிருப்பேன். பட் இங்கே டபுள் கோட்ஸ் அவசியம் கிடையாது. ஓகேவா? ஸோ இதை பற்றின டெமோ இப்போ பார்ப்போம். அதுக்கு என்னுடைய அவுட்புட்டில் 3 பேராகிராஃப் எழுதியிருக்கேன். 3 பேராகிராஃப்மே ஒரே மாதிரியே இருக்கணும்னா நான் வந்து எல்லாத்துக்குமே ஸ்டைல்னு கான்செப்ட் யூஸ் பண்ணியிருந்திருக்கலாம், ஒரே ஸ்டைல் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கலாம். ஆனால் நான் வந்து இங்கே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக வேறு வேறு ஸ்டைல் கான்செப்டை சொல்லியிருக்கேன். ஓகேவா? தென் இங்கே ஸ்டார்ட் பண்ணுற HTMLங்கிறது ஒரு டைட்டில் செட் பண்ணிட்டோம். அந்த டைட்டில் நம்மளுக்கு டிஸ்பிளே ஆகுது. பாடி செக்ஷனில் நம்ம முன்னாடியே பிஜி கலர்னு சொல்லிட்டு பார்த்துருக்கோம். அந்த பிஜி கலரை நான் வேறு விதமாகவும் சொல்லலாம். ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு பேக்ரவுண்ட் ஐஃபன் கலர் கோலன் ரெட்டுன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதுக்கு பதிலாக நான் வேறு ஒரு கலர் நான் இங்கே ஸ்பெசிஃபிக்காக சொல்லியிருக்கேன் யூஸிங் ஹெக்ஸாடெசிமல் கான்செப்ட். சரி, நான் இப்போ ஸ்டைலும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பிஜி கலரும் நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா என் டேக்குள்ளே அப்போ யாருக்கு ப்ரையாரிட்டி இருக்கும்? பிஜி கலர் ரெட்டுங்கிறது ஒர்க் ஆகுமா இல்லை ஸ்டைல் ஒர்க் ஆகுமா அப்படிங்கிறது பார்த்தோம்னா ஸ்டைல் தான் ஒர்க் ஆகுது. தேர் இஸ் நோ சேஞ்ச். ஓகேவா? அதுவே நான் இங்கே பிஜி கலருங்கிறத எடுத்துட்டு பேக்ரவுண்ட் ஈக்குவல் டு ஃப்ளவர்னு வைக்கிறேன். இந்த கான்செப்ட்லாம் நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ அதை இந்த டேக்குள்ளே ப்ளேஸ் பண்ணுறேன். அப்போ பேக்ரவுண்டுங்கிறது ஒரு இமேஜை பின்னாடி வந்து செட் பண்ணுறது. ஸோ ஸ்டைலுங்கிறதுக்கு உங்களுக்கு ப்ரையாரிட்டி இல்லை, பேக்ரவுண்ட் இமேஜ் தான் அங்கே ப்ரையாரிட்டி எடுத்துக்குது. ஸோ நம்மளுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுடைய கோடிங்கை இங்கே செட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் இங்கே H2 தட் இஸ் ஹெட்டர் 2 லெவலில் எழுதியிருக்கேன். எல்லா இடத்துலையுமே நான் ஹெட்டர் 2 தான் எழுதியிருக்கேன். ஆனால் இங்கே என்ன செஞ்சுருக்கேன்னா ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு கலர் கோலன் ரெட். அப்போ அது ரெட் கலரில் நம்மளுக்கு ஃபார்ம் ஆகிருக்கு. ஆக்சுவலாக ஹெட்டருக்கு தட் இஸ் H2 H1 இதுக்கெலாம் வந்து கலருங்கிற ப்ராப்பர்ட்டி கிடையாது. அப்போ நம்மளுக்கு என்ன வேணும்னா முன்னாடியே ஃபாண்ட் டேக் யூஸ் பண்ணணும்னு நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன். ஃபாண்ட்டுங்கிற டேக் யூஸ் பண்ணி கலர் ஈக்குவல் டு ரெட்டுன்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் H2 சொன்னீங்கன்னா ரெட் கலரில் இருந்திருக்கும். ஆனால் நம்ம இங்கே ஸ்டைலுங்கிற இந்த அட்ரிபியூட் யூஸ் பண்ணால் we can use some specific properties. ஓகேவா? தென் பேரா 1 நம்மளுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு பேரா 1, அடுத்தது பேரா 2, அடுத்தது பேரா 3. இங்கே பேராகிராஃப் ஸ்டார்ட் ஆகுது. அதோடைய ஸ்டைல் எப்படி வேணும்னு சொல்லியிருக்கேன் இங்கே. ஓகேவா? ஃபாண்ட் ஃபேமிலி இஸ் ஈக்குவல் டு 3 லெட்டர் வேர்ட் தான், ஆனால் தட் இஸ் 3 வேர்ட் காம்பினேஷன் தான். பட் நான் இங்கே கோட்ஸ் தேவை கிடையாது. ஓகேவா? இங்கே ஃபாண்ட் ஃபேமிலின்னு சொல்லணும். ஃபாண்ட் சைஸ் அண்ட் கலர் ஈக்குவல் டு ப்ளூ. அதனால் எனக்கு இந்த கண்டென்ட் இருக்குது. இதுக்குள்ளே நம்ம ஏதாவது சேஞ்சஸ் பண்ணணும், கலர் மாற்றணும், அது மாதிரிலாம் செஞ்சால் ஃபாண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். அகெயின் நம்ம வேறு எந்த டேக்ஸ் வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இன்னர் டேக்ஸாக. அதில் ஃபேஸ் இஸ் ஈக்குவல் டுன்னு சொல்லும் போது பார்த்தீங்கன்னா நான் டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே டபுள் கோட்ஸ் யூஸ் பண்ணலன்னா ஒர்க் ஆகாது, எரர் வரும்.
கலர் ஈக்குவல் டு வேறு கலர் சேஞ்ச் பண்ணுறது. ஸோ இது மாதிரியும் நம்ம பண்ணலாம். ஓகேவா? அண்ட் தென் ஃபாண்ட்டுங்கிறத நான் இங்கே க்ளோஸ் பண்ணிட்டேன். அது க்ளோஸ் பண்ணதுனால இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதனால் அந்த வேர்டு மட்டும் உங்களுக்கு வேறு ஃபாண்ட்டில் இங்கே டிஸ்பிளே ஆகுது. ஸோ பேராகிராஃப் க்ளோஸ் பண்ணிட்டேன். அடுத்தது எனக்கு ஒரு ரூலர் வேணும். இந்த ரூலரை வந்து நான் நார்மல் அட்ரிபியூட்டில் சொல்லியிருக்கேன். கலர் இஸ் ஈக்குவல் டு சம் கலருடைய வேல்யூ அண்ட் வித் இஸ் ஈக்குவல் டு சொல்லியிருக்கேன். நம்ம முன்னாடியே இந்த கான்செப்ட் பார்த்துட்டோம். வித்துங்கும் போது என்னன்னா அந்த லைனோடைய வித்தை சொல்லும். ஓகேவா? 750 சென்டர் அலைன்மெண்ட்டுங்கிறது டிஃபால்ட், அதனால சென்டர் அலைன்மெண்ட்டாக இருக்குது. ஓகேவா? அடுத்தது H2. அப்போ எனக்கு ஹெட்டர் 2 டிஸ்பிளே ஆகுது. அதில் பேராகிராஃப் 2ன்னு சொல்லியிருக்கேன். இதுக்கு ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி மாற்றுறேன். என்னன்னா ஒரு பார்டர் பாக்ஸ் யூஸ் பண்ணுறேன் வித் க்ரீன் கலர். ஓகேவா? அப்போ அதோடைய டிஃபால்ட் சைஸ் என்னவென்னு இருக்குன்னா உங்களுடைய பாடி செக்ஷனுடைய சைஸ். அப்போ இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா அதுவும் இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா? நெக்ஸ்ட் பேராகிராஃப். பேராகிராஃபில் நான் அகெயின் மேலே நான் என்ன சொன்னேனோ அதே கூட சொல்லியிருக்கலாம். ஆனால் நான் இங்கே வந்து என்ன செய்கிறேன்னா வேறு சேஞ்ச் பண்ணி சொல்லலாம் அப்படிங்கிறதுக்காக வேறு சேஞ்ச் பண்ணி சொல்கிறேன். ஓகேவா? இங்கே அலைன் ஈக்குவல் டு ஜஸ்டிஃபைன்னு கொடுத்துருக்கேன். நம்ம அந்த அலைன்மெண்ட்டில் முன்னாடியே பார்த்துருக்கோம். அதே மாதிரி இங்கே பேராகிராஃப் முடிஞ்சதுக்கப்புறமா திருப்பியும் நம்ம ஹரிசாண்டல் லைன் எழுதுகிறோம். அந்த ஹரிசாண்டல் லைனுக்கு இங்கே ஸ்டைல் கான்செப்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். அதில் கலர்னு சொல்கிறது ஒர்க் அவுட் ஆகாது, பார்டர் கலர்னு சொல்லணும். ஸோ அட்ரிபியூட்டோடைய நேம் உங்களுக்கு மாறுது. ஓகேவா? டைரக்ட் அட்ரிபியூட்டாக இருந்ததுன்னா கலர்னு சொல்கிறோம். வேறு ஸ்டைல்குள்ளே சொல்லும் போது பார்டர் கலர்னு சொல்லணும். தென் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு லைனுடைய சைஸும் மோரார்லெஸ் ஈக்குவலாக தான் இருக்குது. ஆனால் இங்கே நான் கொடுத்துருக்கிறதோட வேல்யூ மார்ஜின் 60. மார்ஜின் அப்படின்னா என்ன செய்யும்னா அதோடைய லென்த்தை மட்டும் மாற்றாது, அதுக்கு மேலே கீழே சைடில் உள்ள ஸ்பேஸ் அதை வந்து டினோட் பண்ணுறது தான் மார்ஜின். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே 100ன்னு சொன்னேன்னா இங்கே சேவ் பண்ணிவிட்டு இங்கே ரெஃப்ரெஷ் பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்னு பாருங்கள், மேலே இருந்து கொஞ்சம் கீழே இறங்கியிருக்கு. ஏன்னா 60ங்கிற ஸ்பேஸை விட்டு 100. அதே மாதிரி பேராகிராஃப் 3 அப்படிங்கன்னு எழுதுனதுக்கும் இந்த லைனுக்கும் நடுவில் 100 பிக்சல்ஸ் இடம் இருக்கும். அதே மாதிரி இங்கே 100, அதே மாதிரி லெஃப்ட் சைட்லையும் 100. ஓகேவா? ஸோ வித்துங்கிறது அந்த லைனோடைய சைஸை டினோட் பண்ணுச்சு. வேற மார்ஜின்ங்கிறது அந்த லைனுக்கு மேலே கீழே அண்ட் போத் சைட்ஸ் வந்து எவ்வளோ ஸ்பேஸ் விடணுமோ அதை டினோட் பண்ணுறது. ஸோ 16 மாற்றிக்கலாம். அப்போ கொஞ்சம் மேலே ஏறினதை வியூ பண்ண முடியும். தென் லாஸ்ட் பேராகிராஃப் 3. இதுக்கு நான் எப்படி சொல்லியிருக்கேன்னா பார்டர் கொடுத்துருக்கேன், அதே பார்டர். ஓகேவா? ஆனால் வித் இஸ் ஈக்குவல் டு 75 பிக்சல் அப்படின்னு சொல்லும் போது அந்த பாக்ஸ் மாதிரி எனக்கு கரெக்டாக ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ வித்துங்கிற ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஓகேவா? தென் பேராகிராஃபை பொறுத்த வரைக்கும் ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு பேராகிராஃப்க்கும் நான் பார்டர் கொடுக்கலாம். ஆக்சுவலாக பேராகிராஃப்க்கு நம்ம பார்டருங்கிற ஒரு கான்செப்ட் பார்த்தது கிடையாது. ஆனால் ஸ்டைல் ப்ரொவைட் பண்ணும்போது வி கேன் ப்ரொவைட் எ பார்டர். அதுக்கு கலர் கொடுக்கறது சாலிட் க்ரீன் அப்படிங்கிற மாதிரி என்ன கலர் வேணுமோ அந்த கலரை கொடுக்கலாம். மார்ஜின்ங்கிறது அதாவது அந்த லைனுக்கு மேலே சைடில் எவ்வளோ ஸ்பேஸ் விடணும்னு சொல்கிறது. பேடிங் அப்படிங்கிறது அந்த லைனுக்கு உள்ளே இருக்கிற கண்டென்ட்டுக்கும் அந்த லைனுக்கும் நடுவில் எவ்வளோ ஸ்பேஸ் வேணும்னு சொல்கிறது. ஓகேவா? தென் ஃபாண்ட் ஃபேமிலி, ஃபாண்ட்டோடைய சைஸ், கலர்லாம் கொடுத்துட்டோம். இது எல்லாமே வந்து டபுள் கோட்ஸ்குள்ளே தான் கொடுக்கணும். அதே மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டிக்கும் நடுவில் செமிகோலன் வச்சுருக்கணும். ஓகேவா? அதோடைய எண்டை டினோட் பண்ணுறதுக்கு. அண்ட் ப்ராப்பர்ட்டி கோலன் வேல்யூ, இதுதான் அதோடைய சின்டாக்ஸ். அதில் சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஈக்குவல் டு போடக்கூடாது. ப்ராப்பர்ட்டி கோலன் அதோடைய வேல்யூ என்னவோ அதை சொல்லணும். ஸோ பேராகிராஃப் முடிச்சதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணியாச்சு. அப்போ ஒவ்வொரு பேராகிராஃப்க்கும் எனக்கு தேவையான ஸ்டைலை நான் கொடுத்துக்கலாம். இதுதான் இன்லைனோட இது. உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக நம்ம முன்னாடி பார்த்த தீம்ஸ் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ரூலர், H1, சென்டர் இதெல்லாம் யூஸ் பண்ணி நான் இங்கே உங்களுக்கு பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர் கொடுத்துருக்கேன். இதை ஜஸ்ட் நீங்கள் வியூ பண்ணி பார்த்துக்கோங்க. ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் முன்னாடியே சொன்னது தான். பேராகிராஃபுங்கிறதுக்கு லெஸ் தென் கிரேட்டர் தென் சிம்பிள் வேணும்னா நம்ம
&LT &GTங்கிற கான்செப்ட் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தோம். அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி ஜஸ்ட் உங்களுக்கு ரீகேப் மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இன்லைன்ங்கிறது ஸ்பெசிஃபிக் HTML டேகுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிற ஸ்டைல். அதுக்கு ஸ்டைலுங்கிற அட்ரிபியூட் யூஸ் பண்ணணும். அதோடைய சின்டாக்ஸ் டேக், அதுக்கப்புறம் ஸ்டைல் இஸ் ஈக்குவல் டு ப்ராப்பர்ட்டி கோலன் வேல்யூ செமிகோலன், அதுக்குள்ள எக்ஸாம்பிள். ஓகே, ஸோ இன்னைக்கு செஷன் இதோட ஓவர். யூஸ் இன்லைன் ஸ்டைல் ஷீட் டு ஃபார்மேட் யுவர் டைம் டேபிள். போன கிளாஸில் போன செஷனில் உங்களுக்கு டைம் டேபிள் எப்படி செட் பண்ணுறதுங்கிற கான்செப்ட் ஒர்க்ஸானாக கொடுத்துருந்தேன். ஸோ இதில் இங்கே இருக்கிற இந்த ஹெட்டர் மேலே டைமும் ஹெட்டராக இருக்கும். அதே மாதிரி இங்கே மண்டே டியூஸ்டேவும் ஹெட்டராக இருக்கும். இதுக்கு சம் ஃபாண்ட்ஸ் நீங்களே கொடுத்துக்கோங்க. ரெட் கலரில் வேணும், இல்லை போல்டாக வேணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்களாகவே டெம்ப்ளேட்ஸ் மாதிரி செட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். அதே மாதிரி இங்கே லேப்லாம் கலர் இது மாதிரி கொடுத்துருக்கோம் இல்லையா, இது எல்லாத்துக்குமே ஸ்டைல் கான்செப்ட் யூஸ் பண்ணி ஒர்க் அவுட் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ இது வரைக்கும் இருந்த எல்லா ஒர்க்ஸானையும் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ஒர்க்ஸானை ஒர்க் அவுட் பண்ணாலே உங்களுக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், அட்லீஸ்ட் டவுட்டாவது ரைஸ் ஆகும். ஸோ ப்ராக்டிஸ் இஸ் மஸ்ட். கீப் ப்ராக்டிஸிங். தேங்க்யூ வெரி மச்.